வணக்கம். சீட்டு நிதிகள்ல இந்த தாமத கட்டணங்களை வசூலிக்கிறது எவ்வளோ பெரிய தலைவலின்னு நம்மள பலருக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க, நிச்சயமா. இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள் இதுக்கு எப்படி ஒரு தீர்வை காட்டுதுன்னு தான். குறிப்பா இந்த தானியங்கி முளைகள், அதாவது ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் மூலமா இந்த வேலையை எப்படி சுலபமாக்கலாம், இன்னும் துல்லியமாக்கலாம், நியாயமாவும் நடத்தலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கரெக்ட். இப்போ நீங்க ஒரு சீட்டு நிதி நடத்துறவரா இருக்கலாம், இல்லனா கூட இந்த ஃபைனான்சியல் டெக்னாலஜில ஆர்வம் உள்ளவரா இருக்கலாம். ஆமா, இந்த ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த கையால கணக்கு போடுற பழைய முறைக்கும் இப்ப வர்ற சிட் பிஸ் மாதிரி அதுக்காகவே செஞ்ச சாஃப்ட்வேர் கொண்டு வர்ற அந்த தானியங்கி தீர்வுக்கும் என்ன வித்தியாசம்னு. சரி, நாம முக்கியமா பார்க்க போறது இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, அதோட உண்மையான பலன்கள் என்னங்கிறது தான். சரி. மாத கடைசியில பணம் சரியில வரலன்னா அதை கேட்டு வாங்குறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்றது, அப்புறம் அந்த லேட் ஃபீஸ் கணக்கு போடுறது, அதை ரெக்கார்ட் பண்றது, ஆதாரங்கள் சொல்றத பார்த்தா இது ஒரு முழு நேர வேலையாவே இருக்கு போல. அதுதான் உண்மை. இந்த மாதிரி கையால செய்யறதுல நீங்க பார்த்த வரைக்கும் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு பெரிய பாதிப்புன்னு எதை சொல்லுவீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த நேர விரயம் தாண்டி பல மறைமுகமான பாதிப்புகள் இருக்கு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நிதி இழப்பு, ஃபைனான்ஷியல் லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஃபைனான்ஷியல் லீக்கேஜ் அப்படின்னா சரியா கணக்கு போடாம விடுற சின்ன சின்ன தொகை கூட வருஷ கடைசியில மொத்தமா பார்க்கும்போது ஒரு பெரிய இழப்பா மாறிடும். இது ஒண்ணு. ஓ, சரி சரி. அடுத்து செயல்பாட்டு திறனின்மை, அதாவது ஆபரேஷனல் இன்எஃபிஷியன்சி. ஊழியர்களோட திறமை, அவங்களோட நேரம்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலைகளுக்கே போயிடுது. அப்போ மத்த முக்கியமான வேலைகளை பார்க்க முடியாது. ஆமா, வளர்ச்சிக்கு தேவையான மத்த வேலைகளை பார்க்க முடியாம போகுது. இது ரெண்டும் நேரடி பாதிப்புனா இன்னும் ரெண்டு இருக்கு, அது இன்னும் முக்கியம். அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டதா? நிச்சயமா. மூணாவதா நம்பிக்கை இழப்பு, இரோஷன் ஆஃப் ட்ரஸ்ட். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அபராதம், இன்னொருத்தருக்கு வேற மாதிரி போட்டா சந்தாதாரர்களுக்கு என்ன தோணும்? ஆமா, இங்கே நியாயமே இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வந்துரும். கரெக்ட், அந்த நியாயமற்ற உணர்வு வந்துரும். நாலாவதா உறவுகள்ல விரிசல், டேமேஜ்ட் சப்ஸ்கிரைபர் ரிலேஷன்ஷிப்ஸ். திரும்ப திரும்ப பணம் கேட்டு நிக்கிறது நல்ல உறவுகளையும் கண்டிப்பா பாதிக்கும். அப்போ இது வெறும் ஒரு சின்ன அசௌகரியம் இல்லவே இல்ல. இது நிறுவனத்தோட ஸ்திரத்தன்மையே பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம், ஒரு லயபிலிட்டி மாதிரி. நீங்க சொல்றத பார்த்தா இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய பொறுப்பு, அதாவது லயபிலிட்டி மாதிரி தெரியுது. அப்போ இந்த சிட்பஸ் மாதிரி தொழில்நுட்பம் எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து, எப்படி ஒரு ஒழுங்கையும் நியாயத்தையும் கொண்டு வருது? இங்கதான் தொழில்நுட்பத்தோட ஒரு மேஜிக்கே இருக்கு. இதோட முக்கிய அம்சங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒன்னு, தானியங்கி தாமத கட்டண கணக்கீடு, ஆட்டோ லேட் ஃபீ கால்குலேஷன். ஓ, நீங்க ஒரு தடவை விதிமுறைகளை செட் பண்ணா போதும். அதாவது ஃபிக்ஸ்டு ஃபீயா, இல்ல பர்சன்டேஜ் அடிப்படையிலா, பெரிய தவணைக்கு பெரிய அபராதம்னு, இல்ல தாமதமாகிற நாட்களுக்கு ஏத்த மாதிரி அடுக்கு முறையிலா, அந்த டயர்ட் பெனால்டிஸான்னு முடிவு பண்ணிட்டா போதும். ஓகே. மென்பொருள் ஒவ்வொரு முறையும் மிக துல்லியமா, அதாவது 100% அக்யூரசியோட கணக்கு போட்டுடும். அப்போ தப்பே வராது. தப்பு வராது, பாரபட்சம் இருக்காது, கன்சிஸ்டன்சி இருக்கும். அந்த புகாருக்கே இடமில்ல. பணம் வந்துடுச்சா இல்லையான்னு உடனுக்குடன் தெரிய வேண்டாமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு தான் நிகழ்நேர கண்காணிப்பு இருக்கு, ரியல் டைம் டிராக்கிங். ஒரே ஸ்கிரீன்ல ஒரு டேஷ்போர்ட்ல பாத்துடலாம், யாரு கட்டிருக்காங்க, யாரு கட்டல, யாருக்கு லேட் ஆயிருக்குன்னு உடனே தெரியும். அப்போ பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். ஆமா, கண்டுபிடிச்சு உடனடி நடவடிக்கை எடுக்க முடியுது. இது மட்டும் இல்ல, தகவல் தொடர்புக்கும் இதுல ஒரு அம்சம் இருக்கு. ஓ, அந்த நினைவூட்டல்கள், ரிமைண்டர் சொல்றீங்களா? நினைவூட்டல் மட்டும் இல்ல, உடனடி அறிவிப்புகள், அதாவது இன்ஸ்டன்ட் அலர்ட்ஸ் மூலமா பணம் கட்ட கடைசி தேதிக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் இல்ல இமெயில் ரிமைண்டர் போகும். பணம் கட்டின உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஒருவேளை தாமதமானா அபராதத்தோட ஒரு ஓவர்டியூ அலர்ட் போகும். எல்லாமே தானா நடக்கும். அப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. மொத்த கம்யூனிகேஷனையும் இது ப்ரொஃபஷனலைஸ் பண்ணுது. ஊழியர்களோட ஃபோன் பண்ற வேலை குறையுது, வசூலும் நல்லபடியா நடக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. கணக்கு சரி, தகவல் தொடர்பு சரி. ஆனா இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு நிறுவனம் எப்படி கத்துக்க முடியும், எதிர்காலத்துக்கு பிளான் பண்ண முடியுமா? அதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் உதவுமா? நிச்சயமா உதவும். விரிவான அறிக்கைகள், அதாவது சீம்லெஸ் ரிப்போர்ட்ஸ், இதுல ஒரு முக்கியமான அம்சம். என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம்? யார் யார் பணம் கட்டாம இருக்காங்கன்னு டிஃபால்டர் லிஸ்ட் எடுக்கலாம். எவ்வளோ வசூலாயிருக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம்.
அபராதத்துல எவ்ளோ வருமானம் வந்திருக்குன்னு பெனால்டி ரெவென்யூ ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஏன் ஒவ்வொரு சந்தாதாரரும் எப்படி கட்டிட்டு வராங்கன்னு அவங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரிய கூட எடுக்கலாம். வாவ், இதெல்லாம் நொடியில எடுக்கலாம். வெறும் யூகத்துல இல்லாம இந்த தரவுகளை வச்சு முடிவுகள் எடுக்க, அதாவது டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் எடுக்க இது ரொம்ப ரொம்ப உதவுது. ஆக இந்த ஆதாரங்களோட மொத்த சாராம்சம் என்னன்னா, இந்த தானியங்கி முறைங்கிறது வெறும் வேலையை சுலபமாக்குறது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமா நிறுவனத்தோட செயல்பாட்டையே மேம்படுத்துதுன்னு சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. இதனால சந்தாதாரர்கள் மத்தியில நம்பிக்கை, நியாயம் இது ரெண்டும் அதிகமாகுது. ஆமா, பணப்புழக்கம் அதாவது கேஷ் ஃப்ளோ சீராகுது. அது ரொம்ப முக்கியம். ஆமாம், முக்கியமா எதிர்கால வளர்ச்சிக்கு இது ஒரு பலமான அடித்தளமா அமையுது. ஃபவுண்டேஷன் ஃபார் growth. யோசிச்சு பாருங்க, கையால செய்யும்போது ஓரளவுக்கு மேல வளர முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா எவ்வளோ வேணும்னாலும் நிறுவனத்தை வளர்த்துட்டு போலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி தானியங்கி முறைகள் தாமத கட்டண நிர்வாகத்தை ஒரு கடினமான, கொஞ்சம் குழப்பமான வேலையிலிருந்து ஒரு திறமையான, வெளிப்படையான, நியாயமான ஒரு செயல்முறையா மாத்துது. ஆமா, துல்லியம், செயல்திறன், நம்பிக்கை, நல்ல வாடிக்கையாளர் உறவுகள், அப்புறம் வளர்ச்சிக்கு வழிகாட்டுற அந்த தரவுகள், இதுதான் இதோட முக்கியமான நன்மைகள். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த தொழில்நுட்பம் சீட்டு நிதி நிறுவனங்கள்ல நிதி ஒழுக்கத்தை, அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளினை எப்படி மேம்படுத்துதோ நாம இப்ப பார்த்தோம். ஆனா இதே தானியங்கி நினைவூட்டல்கள், உடனடி அபராதங்கள் எல்லாம் பணம் கற்ற தனிப்பட்ட சந்தாதாரர்களோட நிதி பழக்க வழக்கங்களையே, அவங்களோட ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸையே நீண்ட காலத்துல எப்படி மாத்தலாம் அல்லது ஒருவேளை சீர்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.